பேரவைத் தலைவர் அவர்களே, முதல்வரின் சேவையை பாராட்டுவோருக்கு சேவை வரி விதித்தால் இந்தியாவின் கடனை இன்றே அடைக்கலாம். தமிழகத்தை காக்க வந்த நவசக்தியாய், யுவசக்தியாய், நவீன சக்தியாய், புரட்சி சக்தியாய், புதுமை சக்தியாய், ஜனசக்தியாய் அன்பிற்குரிய அப்பா சந்திரசேகரும் வணக்கத்திற்குரிய தாய் சோபாமா அவர்களுக்கு பெற்றெடுத்த நல்முத்து எங்கள் தலைவரே. தமிழக மக்கள் 2026 மே நாளில் நாளைய தீர்ப்பை நலமுடன் எழுதினார்கள். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை குஷியோ குஷி. காலமெல்லாம் காத்திருந்த மக்களுக்கு காவலனாய், கண்ணுக்குள் நிலவாய், பகவதியாய், திருமலையாய் பிரியமுடன் தமிழகத்தின் புதிய கீதையை படைப்பதற்கு நம் சர்க்காரில் சரித்திரம் படைத்தாய். துல்லாத மனமும் துள்ள வைத்து நீங்கள் சொல்லி அடிப்பதிலும் சொல்லாமல் அடிப்பதிலும் கில்லி என்ற பெயர் எடுத்த தலைவா, நீங்கள் பேசினால் எதிரிகள் மெர்சல் தான். பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காத்த தலைவா, தமிழக மக்கள் ஒன்ஸ் மோர் என்று ஒரு 100 வருடம் கேட்பார்கள். இது உண்மை. மிக சாதாரணமாக இருந்த எனக்கு அங்கீகாரம் கொடுத்து மக்கள் பணியே மகேசன் பணி என்று சொல்லி தந்து இயக்கத்தில் உறுப்பினராக்கி தாம்பரம் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு தந்து சட்டப்பேரவை உறுப்பினராக்கி அதன் தொடர்ச்சியாக உங்கள் அரியாசனத்திற்கு பின்பு எனக்கும் என்னை போன்றவர்களுக்கும் சரியாசனம் தந்து அமைச்சராக்கி அழகு பார்த்த எங்கள் தலைவா, தங்களுக்கும் தன் ஆயுளையும் என்னுடைய குடும்பத்தின் ஆயுளையும் சேர்த்து பணிந்து தருகிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் இதயத்திலும் இல்லத்திலும் கோட்டையிலும் சிஎம்மாகவும் இருக்கும் எங்கள் தலைவா, நாளைய பாரதத்தின் PM நீங்கள்தான். AM PM பார்க்காமல் உழைக்கும் எங்கள் CM, நாளைய PM நீங்கள்தான். நாளைய PM நீங்களே தான்.